தமிழக சட்டசபையின் 15வது கூட்டத்தொடர் நிறைவடைந்தது. மீண்டும் கூடவுள்ள கூட்டத்தில் பிப்ரவரி 4ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. 13வது தமிழக சட்டப்பேரவையின் 15வது கூட்டத்தொடர் ஜனவரி 7ஆம் தேதி கவர்னர் உரையுடன் துவங்கியது. முதல் நாள் கூட்டத்திலேயே அதிமுக எம்எல்ஏக்களின் கடும் அமளியால் அவர்களோடு மதிமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் சபையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். இது தொடர்பாக அதிமுகவைச் சேர்ந்த 9 எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு பின்னர் மீண்டும் அவைக்கு வர அனுமதி அளிக்கப்பட்டது. மொத்தம் 5 நாட்கள் நடைபெற்ற இந்த கூட்டத்தொடரின் இறுதி நாளன்று சென்னை மாநகராட்சி விரிவாக்கம், கூட்டுறவு சங்க தேர்தல் ஒத்திவைப்பு மற்றும் மின்னணு விளம்பர பலகைகளை முறைப்படுத்துதல் தொடர்பான சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. கவர்னர் உரைக்கு பதிலளித்து பேசிய துணை முதல்வர் ஸ்டாலின், புதுக்கோட்டை மற்றும் விருதுநகரில் புதிய மருத்துவக் கல்லூரி துவக்குதல், 100 வயது வரை வாழ்ந்தால் 100% ஓய்வூதியம், 6400 புதிய ஆசிரியர்கள் நியமனம் என பல்வேறு புதிய அறிவிப்புகளை அறிவித்தார். பதிலுரையில் மின்வெட்டு தடுப்பது பற்றியும், மறைமுக பேருந்து கட்டண உயர்வை குறைப்பது மற்றும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்தும் எந்த அறிவிப்பும் இல்லாதது வருத்தம் அளிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கருத்து தெரிவித்தது. 5வது ஆளுநர் உரை முடிந்த பிற்பாடு விலைவாசி குறித்து ஆய்வு செய்வதற்காக தமிழக அரசு ஒரு குழு நியமனம் செய்திருப்பதாக துணை முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது மிக மிக காலதாமதமான நடவடிக்கை. ஏற்கனவே இதுபோன்று பல குழுக்களை மத்திய அரசு அமைத்து அந்த குழுக்களும் இன்னும் நடவடிக்கை எடுக்காத ஒரு சூழ்நிலையிலேதான் இந்த விலை என்பது உயர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே மின்வெட்டு என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதனால் சிறு நடுத்தர தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மின்வெட்டு என்பது குறித்து துணை முதல்வர் அவர்களுடைய பதில் உரையில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. இந்த கூட்டத்தொடர் முடிவடைந்து பிப்ரவரி 4ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்குகிறது. இந்த கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் இடைக்கால பட்ஜெட்டில் புதிய சலுகைகள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.